மார்கழி 14 ஆண்டாள் பாசுரம். கிராமத்தில் வீட்டின் பின்புறத்தை புழக்கடை என்போம். இங்கே ஒரு தோட்டம் உருவாகும். விடியும் அதிகாலை செங்கழநீர் மலர்கள் நெய்தல் மலர்களுடன் வாசம் நாசி உப்புக மனம் உள்ளம் சிலிர்க்க வைக்கும். இந்த மனம் கூட உன் உறக்கத்தை கலைக்கவில்லையே. துறவிகள் தவசிகள் காலை துயில் விலக்கி காவி உடையுடன் வெண்ணிற பற்களுடனே வெண்சங்கில் நீராடி முடித்து நீர் நிரப்பிக் கொண்டு பாவை நோன்பு நாளில் பரந்தாமனின் புகழ்பாடி செல்லும் ஒளி கூட கேளாதவள் ஆக எப்படி உறங்கிக் கொண்டிருக்க முடிகிறது? நேற்று உரையாடிக் கொண்டிருந்தது நீ என்ன சொன்னாய்? எல்லோருக்கும் முன் நான் உங்களுடன் வருவேன் என்றாயே. சொன்ன சொல் மறந்து இப்படியாடி உறங்குவாய்? பார்க்கடலில் 1000 தலை ஆதிசேஷன் நாராயணனே, பள்ளி கொண்ட நாராயணனே, காட்சி கண்டோமே. இந்த மார்கழி மாதம் அதிகாலை எழுந்தோம், நீராடினோம். நோன்பு நோர்க்க சங்கு சக்கரதாரி கண்ணனை பாடிக்கொண்டு வந்து உன் வீட்டு வாசலிலே உன்னை அழைத்துச் செல்ல நாங்கள் கூடினோம். வீட்டிற்குள் எதுவும் அறியாதவளாக ஏதும் கேளாதவளாய் நீ ஏன் இன்னும் துயில் கலையாது உள்ளாயே? ஆயர்பாடி பெண்ணே, நேரமாகிறது, எழுந்து வா. நன்றி, வணக்கம்.